சுரேகா காலையில எழுந்து வராங்க. எழுந்து வந்த உடனே வீடே பரபரப்பா இருக்கு. "என்னாச்சு அண்ணி? என்னாச்சு? எல்லாம் ஒரு மாரியா பரபரப்பா போய்க்கிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சுரேகா. அத கேட்டுட்டு நந்தினி என்ன சொல்றதுன்னே தெரியல. "அது வந்து அம்மா, அது வந்து" அப்படின்னு சொல்லி மென்னு மெழுங்குறாங்க. "என்னாச்சு? சொல்லுங்க அண்ணி" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மாதவி கரெக்ட்டா அங்க வராங்க. "ஏய் என்ன சுரேகா இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்க? போ போய் ரெடி ஆயி வா, சாரி கட்டிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. "என்னது நான் சாரி கட்டிக்கணுமா? எதுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஏய் என்ன அண்ணி அண்ணின்னு பின்னாடியே வால பிடிச்சிட்டு சுத்திட்டு இருப்ப? அவ எதுவுமே உன்கிட்ட சொல்லலையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மாதவி. "இல்லையே, என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அது வந்தும்மா" அப்படின்னு சொல்லி இழுக்குறாங்க நந்தினி. "சரி சரி அவ சொல்லல போலகுது. இங்க பாரு, இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. அவங்களுக்கு அம்மாவ ஏற்கனவே தெரியுமா, பெரிய இடமா, அம்மா கிட்ட நேத்தே பேசிட்டாங்க. நேத்தே அப்பாவும் ஓகே சொல்லிட்டாரு. இன்னைக்கு வராங்க, போய் ரெடி ஆயிட்டு வா" அப்படின்னு சொல்றாங்க மாதவி. அதை கேட்டு அப்படியே அழுதுகிட்டே நிக்கிறாங்க சுரேகா. "சுரேகம்மா அழாதீங்க அழாதீங்க, வாங்க ரூமுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லி ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க நந்தினி. சுரேகா அழுதுகிட்டே இருக்காங்க. அத பார்த்துட்டு நந்தினி ஆறுதல் படுத்துறாங்க. "அம்மா சும்மா பொண்ணு தானே பார்க்க வராங்க. மாப்பிள்ளைக்கு உங்கள பிடிக்கணும். உங்களுக்கு மாப்பிள்ளைய பிடிக்கணும். இன்னும் எவ்வளோ விஷயம் இருக்கு. ஜாதகம் பொருந்தி வரணும். இதையெல்லாம் பார்த்துட்டு தாம்மா கல்யாணம் பண்ணுவாங்க. அதுக்குள்ள எதுக்காக அடம் பிடிக்கிறீங்க? அவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் நடக்காது" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல அண்ணி, எனக்கு இந்த பொண்ணு பார்க்குற விஷயமே பிடிக்கல. எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இருந்தா தானே பொண்ணு பார்க்க முடியும். எனக்கு வேண்டாம், நான் வரமாட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க சுரேகா. "இத பாருங்கம்மா, நீங்க கீழ வரலைன்னா, சுந்தரவள்ளி அம்மாவுக்கு தான் அவமானமா போயிடும். அம்மாவுக்கு அவமானம்னா, அது நம்ம குடும்பத்துக்கே அவமானம் இல்லையா? அந்த அவமானத்த நம்ம தேடி குடுக்கக்கூடாது" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல அண்ணி ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க. நான் ரெடி ஆக மாட்டேன். நான் வரமாட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தலையெல்லாம் வாரி விடுறாங்க நந்தினி. "இதெல்லாம் வாராதீங்க" அப்படின்னு சொல்லி, "எனக்கு கொண்டையே போதும்" அப்படின்னு சொல்லி கொண்ட போட்டுக்கிறாங்க சுரேகா. "அம்மா கொண்ட போட்டுக்கிட்டெல்லாம் கீழ வரக்கூடாதும்மா. அழகா பூ வச்சு தலைவாரி தான் வரணும்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சூர்யா சுரேகா ரூமுக்கு வராரு. "என்னாச்சு ரெடி ஆயிட்டீங்களா?" அப்படின்னு வந்து கேட்குறாரு. "அண்ணன் நீயுமாண்ணே? என்னண்ணே சொன்ன? எனக்கு பிடிச்சவன தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னேன். எதுக்காக இவ்ளோ அவசரமான ஏற்பாடு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சுரேகா, "உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா பாரு. பிடிக்கலைன்னா வேற பார்க்கலாம். இதுல என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்றாரு சூர்யா. "இல்லண்ணே எனக்கு மாப்பிள்ளைய பிடிக்கல" அப்படின்னு சொல்றாங்க சுரேகா. "என்னது இது மாப்பிள்ளைய பார்க்காமலே பிடிக்கலன்னு சொல்ற? என்ன உன் மனசுல வேற யாராவது இருக்காங்களா?" அப்படின்னு கேட்குறாரு சூர்யா. அது வந்து" அப்படின்னு சொல்லி இழுக்குறாங்க சுரேகா. "அதெல்லாம் இல்ல அத்தான் சார். இவ்ளோ சீக்கிரம் வேண்டாம். அத தான் சொல்றாங்க. இல்லையாம்மா?" அப்படின்னு சொல்றாங்க நந்தினி. "சரி சரி நீ ரெடி ஆயிட்டு வா. மத்ததெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு சூர்யா. அப்போ ஃபோன் பேசுறாரு. இளந்தரியன். அந்த ஃபைல் எடுத்துட்டு வந்துருங்க" அப்படின்னு சொல்லி ஃபோன பேசிக்கிட்டே போறாரு. "ஓ! இளந்தரியன் வராரா?" அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அழறாங்க சுரேகா. நந்தினியும் "ரெடி ஆகுங்கம்மா. நான் போய் கீழ வரவங்களுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணணும். அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது ரெடி பண்ணணும். நான் சமையல் கட்டுல போய் வேலைய பார்க்குறேன். நீங்க அழகா இந்த புடவைய கட்டிட்டு ரெடி ஆயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க நந்தினி. இந்த பக்கம் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க சுரேகா. அப்போ இளந்தரியன் வந்துடுறாரு. இளந்தரியன் வாங்க வாங்க, அந்த ஃபைல குடுங்க. நான் சைன் பண்ணி குடுத்துர்றேன். வீட்ல ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அந்த ஃபங்ஷன முடிச்சுட்டு நான் ஆஃபீஸ்க்கு வரேன்" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு சூர்யா. இத மேல நின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க சுரேகா. இளந்தரியன பார்த்த உடனே அவங்களால அழுகைய கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சூர்யா சைன் பண்ணி குடுத்துடுறாரு. அப்புறம் இளந்தரியன் கிளம்புறதுக்காக போய்க்கிட்டு இருக்காரு. அப்ப சுரேகா போய் இளந்தரியன கட்டி பிடிச்சுக்கிறாங்க. "சுரேகா மேடம் என்னாச்சு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இளந்தரியன். "இனிமேல் என்ன மேடம்னு கூப்பிடாதீங்க, சுரேகான்னு கூப்பிடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. "சரி சுரேகா என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இளந்தரியன், என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "புடிச்சிருக்கு. என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இளந்தரியன். "இல்ல, புடிச்சிருக்குன்னா நான் உங்கள லவ் பண்றேன். நீங்களும் என்ன லவ் பண்றீங்களா? என்ன புடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சுரேகா. "என்னது இது திடீர்னு?" அப்படின்னு சொல்லி தயங்குறாரு இளந்தரியன். "எனக்கு தெரியும். எனக்கு உங்கள பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்கு எனக்கு தெரியும். ஏன்னா சின்ன வயசுலயே என்ன காதலிச்சீங்க. இப்ப என்ன பிடிக்காம இருக்காது" அப்படின்னு சொல்றாங்க. சுரேகா, "அது சின்ன வயசு. இப்போ இல்ல" அப்படின்னு சொல்லி தயங்குறாரு இளந்தரியன். "இத பாருங்க இளந்தரியன், தயவுசெய்து என்ன மட்டும் மனசுல வச்சு பேசுங்க. என் அம்மாவோட ஸ்டேட்டஸ் இதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு என்ன வேணான்னு சொல்லிடாதீங்க"
நான் உங்கள விரும்புறேன். மனப்பூர்வமா விரும்புறேன். தயவுசெய்து உங்க மனசுல இருக்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதையெல்லாம் தூரத்துல இருந்து கல்யாணம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஐயோ! சுரேகாம்மா, ஐய்யய்யோ! இவர கட்டி பிடிச்சுட்டு நிக்கிறாங்களே! மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வர சமயத்துல என்னது இது? நான் இப்ப யார்கிட்ட போய் சொல்றது? அப்படின்னு சொல்லி தவிச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சொல்லுங்க இளந்தரியன், சொல்லுங்க. என்ன விரும்புறீங்களா? என்ன பிடிச்சிருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சுரேகா, பிடிச்சிருக்கு தான். ஆனா இதெல்லாம் நம்மளுக்குள்ள செட் ஆகாது. தயவுசெய்து புரிஞ்சுக்கோ. உன் வீட்ல ஒரு மாப்பிள்ளை பார்க்கறதா கேள்விப்பட்டேன். இப்ப தான் சூர்யா சார் சொன்னாரு. அவரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா இருக்கணும். அதுதான் என் வாழ்க்கையில எனக்கு தேவையானது அப்படின்னு சொல்றாரு. இத பாருங்க, மறுபடியும் மறுபடியும் வேற ஒருத்தன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லாதீங்க. ஏன்னா, நான் உங்கள மனசார விரும்புறேன். உங்கள பிடிச்சிருக்கு. உங்க கேரக்டர பிடிச்சிருக்கு. உங்கள மொத்தமா பிடிச்சிருக்கு. தயவுசெய்து என்ன அவாய்ட் பண்ணாதீங்க. உங்க மனசுல இருக்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சுரேகா, நீ கொஞ்சம் எதார்த்தத்த புரிஞ்சுக்கோ. நம்ம 2 பேரும் சேர்றதுன்றது நடக்காத விஷயம். யாருமே இத ஒத்துக்க மாட்டாங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கோ. இல்ல வேற ஏதாவது முடிவெடுக்கிறதுனா கூட நம்மளுக்கு அதுக்கெல்லாம் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நீ உங்க வீட்ல பார்க்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறது தான் உனக்கு நல்லது. உன் வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு சொல்றாரு இளந்தரியன். சுரேகா, நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சமாதானப்படுத்துறாரு. ஆனா சுரேகா கொஞ்சம் கூட சமாதானமே ஆகல. இத பாருங்க, இந்த ஜென்மத்தில நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்கள மட்டும் தான் பண்ணிக்குவேன். வேற யாரையும் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணிட்டு போறாங்க. இதிலிருந்து இளந்தரியனால வெளிய வரவே முடியல. அப்படியே ஸ்டன் ஆயி நிக்கிறாரு. அப்புறம் தட்டு தடுமாறி வெளிய போறாரு. அப்ப கரெக்ட்டா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உள்ள வராங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த கல்யாணத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயோ! நான் இதை யார்கிட்ட சொல்றது? ஐயோ! அப்படின்னு சொல்லி தடுமாறி நிற்கிறாரு. அப்போ சூர்யா வராரு. டேய் கல்யாணம், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க பாரு. போ 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 கூட்டிட்டு வா. குடிக்கிறதுக்கு ஏதாவது குடு அப்படின்னு சொல்றாரு. இது எதுவுமே காதுல வாங்காம கல்யாணம் அப்படியே நிற்கிறாரு. டேய் கல்யாணம், என்ன என்ன போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அசைச்சு விடுறாரு சூர்யா. உடனே ஆ ஆ சின்னையா அதை போகிறேன் போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறாரு. அவங்கள கூட்டிட்டு வந்து உள்ள விடுறாரு. அப்ப சுந்தரவள்ளியும் வரவேற்கிறாங்க. "உட்காருங்க, உட்காருங்க. டேய் குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வா" அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு குடிக்கிறதுக்கெல்லாம் குடுத்துடுறாரு. அப்புறமா நந்தினிய தனியா கூப்பிடுறாரு. "தங்கச்சிம்மா வாயேன், வாயேன்" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. "என்னாச்சுண்ணே? வந்திருக்காங்கல்ல, அப்புறம் வரேன்" அப்படின்னு சொல்றாங்க. ஒரு முக்கியமான விஷயம் வாயேன் அப்படின்னு சொல்லி தனியா கூட்டிட்டு போறாரு. அப்போ கல்யாணம் நந்தினி கிட்ட சொல்றாரு. "அம்மா, சுரேகா அம்மாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. அவங்க நம்ம வீட்ல ஒரு தம்பி வேலை செய்யுதுல்ல ஆஃபீஸ்ல, அந்த தம்பிய விரும்புது. இப்ப அந்த தம்பிய கட்டி பிடிச்சு முத்தம் குடுத்துச்சு. நான் அத பார்த்துட்டேன். இத யார்கிட்ட சொல்றதுன்னே தெரியல" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட நந்தினி "ஐய்யய்யோ!" அப்படின்னு சொல்லி அப்படியே அதிர்ச்சியில நிக்கிறாங்க. சுரேகா அம்மா அந்த தம்பிய காதலிக்குதுன்னு நான் அப்பவே டவுட் பட்டேன். ஆனா, இப்ப அது உண்மையாயிடுச்சு. இப்ப இவங்கலாம் வந்திருக்கிற சமயத்துல இது பேசுறது சரியில்ல. கல்யாணம் அண்ணே அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல சுரேகா அம்மாவ எப்படியாவது கூட்டிட்டு வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி மேல போறாங்க. அங்க பார்த்தா சுரேகா ரெடியே ஆகல. சுரேகா அம்மா சொல்றத கேளுங்க அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி கீழ கூட்டிட்டு வராங்க. கீழ கூட்டிட்டு வந்தா சுரேகா சிரிப்பே இல்லாம நிக்கிறாங்க. அத பார்த்துட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு.